சிவமே நரசிங்க முனையரே நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி என்கிறான் அறிவற்ற நாயனார். திறவர் மீன்படுக்கும் பொழுது ஆங்கு ஒரு மீன் சிவக்கு என்று உறவரு மா கடலுக்கே விடுவோர் ஒரு நாள் கனகனிரவர் மீன் பட மின்மலர்த்தி என்று விட்டோர் கமலம் புறமமரு நாகை அதிபர்த்தனாகிய பொய்யிலே அறிவற்ற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. வீரா மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. என்கிறான் முனையடுவார் நாயனார். என்று விளம்புவர் நீடூர் அதிபன் முனையடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்க்கா கூலி ஏற்றறிந்து வென்று பெரும் செல்வமெல்லாம் கனக நந்தேறு என்னும் குன்று வளைத்த சிலையான் தமர்க்கு கொடுத்தலே. எம்பிரான் முனையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. நாயன்மார்களுக்கு முன்பாக வந்து தொண்டர்கள் தங்கள் கரங்களால் செய்யக்கூடிய இந்த கலச அபிஷேகத்தை கண்ணுருமாறு அன்போடு விரும்புகின்றோம். கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் நாயன்மார்களுக்கு திருமஞ்சனம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாமும் அவர்களுடைய வழி நின்று மெய்ப்பொருளாகிய சிவத்தை அடைய அவர்கள் காட்டிய நெறியில் நின்று வாழ இறையொரு துணை நிற்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு ஓதுவாமூர்த்திகள் சொல்ல திருவைந்தெழுத்தை சொல்லி மன ஒருமைப்பாடோடு இந்த ஒரு 2 நிமிடங்களை நாம் இந்த நாளை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்வோம். முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற திருக்குறங்களை கண்களில் கண்ணீர் மல்க பெருமானுடைய திருமேனியில் நனைகின்ற அந்த நீரானது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளையும் உடல் துன்பங்களையும் நீக்க வேண்டும் என்று தொட்டு வணங்கி பிறகு 2 கரங்களால் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நாயன்மார்களுடைய திருவடிக்கு அதாவது காலில் சிறிதளவு நீர் விட வேண்டும், பாதத்திலே சிறிதளவு நீர் விட வேண்டும், மணி ஒழித்த உடனே நீர் விட வேண்டும். எல்லாருடைய சிவனே போற்றி. தடம் கொண்டதோ தாமரை கொண்டிருந்து கொண்டு திருக்கலசத்தை இருக்கின்ற இடத்திலேயே வைத்து விடவும். நாயன்மார்களுடைய பாதங்களை 2 கைகளால் தொட்டு கண்ணில் ஒற்றிக் கொள்ளவும்.
மறந்து விடுகிறோம். ஆகவே நாம் எதற்காக பிறப்பெடுத்தோம் என்பதை மறந்து இந்த பிறவியிலே நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை சேர்த்து வைக்க பாடுபட்டு உழன்று கொண்டிருக்கின்றோம் என்று நாம் வந்த வினையை கழிக்க வேண்டுமே என்று அதை விடுத்து வினையை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையைத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய இயலாமையும் அறியாமை என்று சொல்லக்கூடியது குறிப்பு. ஒரு மனிதனிடத்தில் சென்று உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் என்ன வரும்? நம்ம கோபம் தான் வரும். என்ன பார்த்து அறிவு இருக்கிறான்னு கேட்கறியா என்றுதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உன்னிடத்தில் பணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருந்த பணத்தையுமே இல்லை என்று சொல்லுவோம். அப்போ கோபம் வராது. எனவே எது பெரிது என்று கேட்டால் பணம் தான் பெரிது என்று நாம் சொல்லுவோம். அந்த பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏன்? வாழ்க்கைக்கு பணம் அவசியம், அதை தேடி போகிறேன். அப்படி தேடி போகின்ற நாம் தான் அதை எப்படி செலவு செய்வது என்று தெரியாமல் வீணெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையை. இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை, இந்த உயிர் நாம் படைத்திருக்கிறோம். இந்த உயிர் மீண்டும் நம்மை வணங்கி நற்பிறவை அடையுமா? ஒரு உயிருக்கு ஒரு உயிர் உதாரணமாகவும் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்குமா என்றுதான் இறைவன் வினையை நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய உயிர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னை படைத்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும்? இறைவனை வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் உயிருக்கு உண்மையான நிலை கிடைக்கும், பிறந்த பிறவியினுடைய பயன் கிடைக்கும். அதை திருநாவுக்கரசர் தன்னுடைய திருமுறையிலே அருளியிருக்கிறார். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்பின்களோ, நெஞ்சே நீ நினையாய், வாயே வாழ்த்து கண்டாய், கால்களால் பயன், கைகால் தொழுவெண்களோ, ஆக்கையால் பயன் என்று இந்த உடம்பில் உள்ள கருவிகரணங்கள் அத்தனையும் அவன் கொடுத்த அறிவினால் வளர்ந்தது, அவனை வணங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த நிலையை தவிர்த்து உயிரானது வேறு வேறு நிலைகளிலே பயன்படுத்திக் கொண்டு தன்னை படைத்த இறைவனை மறந்துவிட்டு உழன்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த கலிகாலத்திலே அப்படித்தான் இருக்கின்றோம். ஆனால் இறைவன், நம்மை படைத்த இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும், உயிர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் நம் முன்னே கைகளை கூப்பி நின்று கொண்டிருக்கின்ற 63 நாயன்மார்கள். ஏனையவர்கள் எல்லாம் நீங்க ஒரு உதவி செய்தவங்களை போய் பார்த்து என்னை மயக்கிடும் வந்த புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஒரென்று என் உள்கெழு பரஞ்சோதி உள்ளவா பாடவந்து அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை சிவனே இலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்னே.
கைலை மலையானே போற்றி போற்றி. போற்றி